வணக்கம் நேயர்களே, நான் டேவிட் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்சதான், நம்ம உடம்புல வர்ற குறைபாடுகளில் இந்த ஆண்மை குறைபாடு தலைவிரிச்சி ஆடுது இல்லையா, அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா அமுக்கரான சொல்லக்கூடிய அஸ்வகந்தான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மூலிகை தான். அதனுடைய கிழங்குகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆண்மைக்கு பெரும் பங்கு வகிக்குது. இது கூட என்னென்ன சேர்த்துலான்னா, நீங்கள் ஆல விதை, அரச விதை, நிலப்பனை கிழங்கு, நீர்முள்ளி விதை, இது மாதிரி சொல்லிட்டே போகலாம், நிறைய இருக்குது. இதில் நான் சொன்ன இந்த விதைகளை மட்டும் எடுத்து பாலில் பொட்டியில் வச்சு நீங்கள் பாலில் வேக வைக்கணும். பசுமால் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. பசுமால் நல்லா வேக வச்சு அதை எடுத்து நிழலில் காய போடுங்க. வசரங்காயம் பண்ணி அதை பொடியாக்கி காலையில் ஒரு ஸ்பூன், நைட்டில் ஒரு ஸ்பூன், 2 வேளையும் சுடுதண்ணிலையோ இல்லை பால்லையோ கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 72,000 நரம்புகள் நம்மளுடைய உடம்புல இருக்கு இல்லையா, அந்த 72,000 நரம்புகளும் பலம் அடையும். அதோடு பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு உடம்பு, அதாவது இழைச்சி போய் ரொம்ப இதாக இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வருவாங்க. உடம்புக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே அதில் கிடைக்குது. இதை விட இது வரைக்கும் யார் சொன்னாங்களோ சொல்ல எனக்கு தெரியல, நான் சொல்கிறேன். இந்த அமுக்கரா கிழங்கும் அது கூட சேர்த்து சுக்கு இருக்கு இல்லையா, இந்த 2 சேர்த்து எடுத்து பாலில் பொட்டியவல் பண்ணி பாலில் கொதிக்க வச்சு காய வச்சுட்டு பொடியாக்கி, அந்த பொடியை உங்களுக்கு எங்கெங்கே ரத்த கட்டுகள் இருக்கோ, ரத்தம் கட்டியிருக்கோம், அந்த சதைகள் இறுகி போயிருக்கும், இந்த மாதிரி இருக்கு இல்லையா, நீர் அந்த முட்டியில் நீர் கோத்துருக்கு இல்லையா, நிறைய பேர் இன்றைக்கி முட்டி வெளின்னு உட்காராங்க இல்லையா, அவங்களுக்கு உள்ள நீர் கோத்துருக்கும். இந்த நீர் கோத்துருந்தா இந்த தூளை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்து சுடுதண்ணில் கலக்கி லைட்டாக அந்த இடத்துல 10 போடுங்களேன். 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நீர் கோத்துருக்கிறதும் தசைகளும் முழுசாக இதாகிடும். சரிங்களா? இதை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.